வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ பதிவில் நம்ம பயிற்சி தமிழ் புத்தகத்தில் இருந்து மரபுத்தொடர்கள் பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி நம்ம ஒரு 3 வீடியோக்கள் வரைக்கும் இந்த மரபுத்தொடர்கள் சார்ந்து பயிற்சி தமிழ் புத்தகத்தில் மட்டுமே போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க ஒரு முறை பார்த்துருங்க. நம்ம தொடர்ச்சியாக இப்போ வகுப்புக்குள்ளே போயிடலாங்களா? பாருங்கள், முதல் மரபுத்தொடர் பாருங்கள். நமக்கு நெஞ்சு தட்டுதல். நெஞ்சு தட்டுதல் அப்படிங்கிற மரபுத்தொடர் உணர்த்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னது மாறுதட்டுறாம்பார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பெருமை பேசுறது, சரிங்களா? தற்பெருமை கூறி மாறுதட்டுதல். அடுத்து நெஞ்சு துடித்தல் அப்படின்னா என்னது? அவன் படுற பாட்டை பார்த்து என் நெஞ்சே துடிச்சு போச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ நெஞ்சு துடிதல்னா பிறருக்காக என்னது பரிதாபப்படுதல் இல்லைன்னா அனுதாபப்படுதல், அதை உணர்த்தக்கூடிய ஒரு மரபுத்தொடர் தான் நெஞ்சு துடித்தல். அடுத்து நெஞ்சு புண்ணாதல் அப்படின்னா என்னது? நெஞ்சு புண்ணாதல் அப்படிங்கிற மரபுத்தொடர் உணர்த்தக்கூடியது மனம் நோதல், மனம் நொந்து போகுதல். அடுத்து நெஞ்சுருகுதல் அப்படின்னா என்னது? மனம் இறங்கி கருணை கொள்ளுதல், அதை உணர்த்தக்கூடிய மரபுத்தொடர் தான் நெஞ்சுருகுதல். அப்படின்னா என்னது? மனம் இலகுதல், சரிங்களா? மெல்ட் ஆகுது, மனம் இலகுதல். அடுத்து நெஞ்செறிதல். நெஞ்செறிதல் எரிதல் அப்படின்னா அதை உணர்த்தக்கூடிய பொருள் என்ன? இந்த மரபுத்தொடர் நெஞ்செறிதல் அப்படிங்கிற மரபுத்தொடர் உணர்த்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறாமைப்படுதல், சரிங்களா? பிறரை பார்த்து பொறாமைப்படுதலாம் என்னது? நெஞ்செறிதல். அடுத்து பாருங்கள், நெஞ்சை பிளத்தல் அப்படிங்கிற மரபுத்தொடர் உணர்த்தக்கூடிய பொருள் என்னது? துக்கம் நெஞ்சை பிளந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே, என்னது? துக்கம் முதலிய மனத்தை வருத்துதல், சரிங்களா? மனதை வருத்துதல். அடுத்து நெட்டி முறித்தல் அப்படிங்கிற மரபுத்தொடர். இந்த நெட்டி முறித்தல்னால் சொடக்கு போடுறது, சோம்பல் முறித்தல், சரிங்களா? கலையை தூக்கி இருந்துச்சுனே நெட்டி முறிக்கிறோம் இல்லையா? அது இப்போ நெட்டி முறித்தல் அப்படிங்கிற மரபுத்தொடர் உணர்த்தக்கூடிய பொருள் சோம்பல் முறித்தல். அடுத்து நெட்டுரு பண்ணுதல். நெட்டுரு பண்ணுதல் அப்படிங்கிற மரபுத்தொடர் எதை உணர்த்து அப்படின்னா, நெட்டுரு பண்ணுதல்னால் மனப்பாடம் செய்தல், மக்கப் பண்ணுறாங்க இல்லையா? அதை உணர்த்தக்கூடிய ஒரு மரபுத்தொடர் தான் நெட்டுரு பண்ணுதல். நெடுங்கயிறு. நெடுங்கயிறு அப்படிங்கிற மரபுத்தொடர் எதை உணர்த்துது? நெடுங்கயிறு அப்படின்னா பெரும் தாமதம், சரிங்களா? பெரும் தாமதம் அப்படிங்கிற பொருளை உணர்த்தக்கூடிய மரபுத்தொடர் தான் நெடுங்கயிறு. அடுத்து பாருங்கள், நெருப்பு மூட்டுதல். நெருப்பு மூட்டுதல் அப்படின்னா, நெருப்பு மூட்டுதல் அதற்கான பொருள் என்ன அப்படின்னா கலகம் மூட்டுதல், சரிங்களா? நெருப்பு மூட்டுதல் அப்படிங்கிற மரபுத்தொடர் உணர்த்தக்கூடிய பொருள் கலகம் மூட்டுதல். அடுத்து நெளிப்பு காட்டுதல் அப்படிங்கிற மரபுத்தொடர் உணர்த்தக்கூடிய பொருள் என்னது? நெளிப்பு காட்டுறான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நெளிப்பு காட்டுதல் அப்படின்னா கர்வம் முதலியவற்றால் அங்க சேஷ்டை செய்தல். அதாவது கர்வம் இருக்கலாம், ரொம்ப சேட்டை செய்வாங்கள்ல அது, சரிங்களா? அங்க சேஷ்டைன்னா என்னது? அங்கம்னா உடல் அங்கம், சேஷ்டைன்னா என்னது? தேவையில்லாத வேலை செய்தல், சரிங்களா? அப்போ நெளிப்பு காட்டுதல்னால் கர்வத்தால் தேவையில்லாத சேட்டைகள் செய்யக்கூடியதை என்னது? நெளிப்பு காட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மேக்கிங் அஃபெக்டட் கெஸ்டர்ஸ். அடுத்து நேர்ந்து விடுதல் சொல்லுவாங்க இல்லையா? நான் என்ன பிள்ளையை பற்றி கோயிலுக்காக நேர்ந்து விட்டுருக்கேன், இல்லை ஊருக்காக நேர்ந்து விட்டுருக்கேன், அவனை பாட்டு கூப்பிட்டு ஊர் வேலை வாங்கிட்டு இருக்கீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ நேர்ந்து விடுதல்னால் என்னது? பிரார்த்தனைக்காக விலங்கு முதலியவற்றை கோயிலுக்கு விடுதல், சரிங்களா? அதாவது ஏதாவது நேர்ந்துக்கிட்டு ஆடு கோழிலாம் கொடுப்பாங்களே அது, சரிங்களா? அப்போ நேர்ந்து விடுதல்னால் என்னது? பிரார்த்தனை முதலியவற்றுக்காக விலங்கு இதெல்லாம் பறவைகளை கோயிலுக்கு விடுறது. அடுத்து பாருங்கள், நேர் பிடித்தல் அப்படிங்கிற மரபுத்தொடர் எதை உணர்த்து அப்படின்னா, நேர் பிடித்தல்னா சமாதானப்படுத்துதல். நேரம் கடத்துதல் அப்படின்னா என்னது? காலம் போக்குதல். நொடி சொல்லுதல் அப்படின்ற மரபுத்தொடர் எதை உணர்த்து அப்படின்னா, நொடி சொல்லுதல் அப்படின்னா என்னது? பரிகசித்தல், ஏளனம் செய்தல். நோட்டம் பார்த்தல். நோட்டம் பார்த்தல் அப்படிங்கிற மரபுத்தொடர் எதை உணர்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது? நோட்டம் பார்த்தல்னா என்னது? மிக கண்டிப்பாக இருத்தல், சரிங்களா? அதாவது ஒருத்தர்கிட்ட போயிட்டு அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அப்படியே பார்த்து கவனமாக இருக்கிறது தான் என்னது? நோட்டம் பார்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நோட்டம் பேசுதல் அப்படிங்கிற மரபுத்தொடர் எதை உணர்த்து அப்படின்னா, பிறர் தன் வார்த்தைக்கு உட்படக்கூடியவாறு பேசுதலை தான் நோட்டம் பேசுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், பகல்வெள்ளி காட்டுதல், சரிங்களா? பகல்வெள்ளி காட்டுதல் அப்படின்னா அதாவது வெள்ளி அப்படின்னா என்னென்னா, அந்த வெள்ளி கோள் இருக்கு இல்லையா? அது விடிவெள்ளி அப்படின்வாங்க. இப்போ நீங்கள் அதிகாலையில் ஒரு 4, 4:30, 5 மணிக்கெலாம் எந்திரிச்சு போய் வானத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டார் மட்டும் பளிச்சுன்னு தெரியும். அதாவது அந்த வெள்ளி வெள்ளி கோள்னு தெரியும். 4 மணிக்கெலாம் போய் பார்த்தீங்கன்னா 3, 4 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், சரிங்களா? அப்போ பகல் வெள்ளி காட்டுதல் அப்படின்னா என்னது? ராத்திரியில் காட்டக்கூடிய வெள்ளியை பகலில் காட்டுறதுன்னா நடக்கிற காரியமா? இல்லை. அப்படின்னா என்னது? பகல் வெள்ளி காட்டுதல்னா காண முடியாதத ஒன்றை காட்ட முயலுதல். அடுத்து பகல் வெளிச்சம் அப்படின்னா, பகல் வெளிச்சம்னா என்னது? போலி நடிப்பு. பகல் வெளிச்சம் அப்படிங்கிற மரபுத்தொடர் உணர்த்தக்கூடியது பகலுக்கே வெளிச்சம் தேவையா? இல்லை, ஆல்ரெடி வெளிச்சமாக தானே இருக்குது, அப்போ போலி நடிப்பு. அடுத்து பகல் வேஷம் போடுறோம் அப்படின்னது
ஆடம்பர நடிப்பு, போலி நடிப்புன்னு வச்சுக்கலாம். பகல் வேஷம் போடுறான்னு அது ஏமாற்றுதல். சரிங்களா? பகற்கள்ளன் அப்படின்னாலும் என்னது, பிறர் பொருளை வஞ்சித்து அபகரிப்பனை வந்து பகற்கள்ளன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், பஞ்சாய் பறத்தல். பஞ்சாய் பறத்தல் அப்படிங்கிற மரபுத்தொடர் உணர்த்தக்கூடிய பொருள் வந்து வேகமாய் நடத்தல், இல்லைன்னா அலைந்து திரிதல், நிலை குலைந்திருத்தல் அப்படின்ற பொருளையும் பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? பஞ்சா பறக்கிறான்னு வேகமாக பஞ்சு பறந்து போகும்ல, அலைக்கழிக்கிறது. சரிங்களா? அலைஞ்சு தெரிதல். அடுத்து படிகட்டுதல் அப்படிங்கிற மரபுத்தொடர் உணர்த்தக்கூடிய பொருள் பாருங்கள், உணவுக்கு வேண்டிய பணத்தை செலுத்துதல் தான் படிகட்டுதல். டெய்லி அலவன்ஸ் இருக்கு இல்லையா, அதை சொல்லுவாங்க டிஏ. அடுத்து பாருங்கள், படுகட்டை. படுகட்டை அப்படின்னது உபயோகமற்ற கிழவன் அல்லது கிழவி. சரிங்களா? படுகட்டை, கிழடுகட்டைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ படுகட்டைன்னா படுத்திருக்கக்கூடிய தலைவன் தலைவி, அதாவது வேலைக்காகாத பயனற்ற கிழவன் கிழவி. கிழவன் அப்படின்னா தலைவன் பொருள். சரிங்களா? கிழவி அப்படின்னா தலைவின் பொருள். அதனால தான் வயசான பெரியவங்களை வந்து நம்ம கிழவன் கிழவி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து படையெடுத்தல் அப்படின்னது தன்னுடைய படையுடன் போயிட்டு பகைவர் மீது போர் மேற்கொள்ளுதல் தான் வந்து என்னது, படையெடுத்தல். அடுத்து பணம் பறித்தல் அப்படின்ற மரபுத்தொடர் உணர்த்தக்கூடியது பிறருடைய பொருளை வந்து அபகரித்தல். பத்தியம் காத்தல் அப்படின்னா, பத்தியம் காத்தல் அப்படிங்கிற மரபுத்துறை என்ன பொருளை உணர்த்துது, இப்போ யாராவது நோயிட்டு இருந்தால் அவங்களுக்கு பத்திய சோறு அப்படின்னு சொல்லுவாங்க. பத்திய சோறு அப்படின்னா உப்பு உரப்பு சேர்க்காம ஒரு 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 லிமிட்டாக சாப்பிடுவாங்களே, அதுதான் வந்து பத்திய சோறுன்னுவாங்க. அப்போ என்னது, கொடுக்கப்பட்ட மருந்துக்கு ஏற்றவாறு உணவெடுத்தல், அதைத்தான் வந்து என்னது பத்தியம் காத்தல் அப்படிங்கிற மரபுத்தொடர் மூலியமாக உணர்த்துறாங்க. அடுத்து பத்தியம் முறித்தல் அப்படின்ற மரபுத்துறை என்ன பொருள் உணர்த்து அப்படின்னா, மருந்து பத்தியத்தை கெடுத்தல். அதாவது மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் இல்லையா, அதை அந்த பத்தியத்தை சுட்டு நம்ம பாட்டுக்கு தேவையில்லாத உணவு உட்கொண்டு அந்த பத்தியத்தை கெடுக்கிறது தான் வந்து என்னது, பத்தியம் முறித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பத்திரப்படுத்துதல். பத்திரப்படுத்துதல் அப்படிங்கிற மரபுத்தொடர் எதை உணர்த்து அப்படின்னா, அது காவலில் வைத்து பாதுகாக்கிறது தான் வந்து என்னது, பத்திரப்படுத்துறது. சரிங்களா? பாதுகாத்து வைக்கிறது. அடுத்து பதம் பார்த்தல். பதம் பார்த்தல் அப்படிங்கிற மரபுத்தொடர் எதை உணர்த்துது அப்படின்னா, ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடியே ஒரு ட்ரையல் பார்ப்போம் இல்லையா, அதை யோசித்து பார்த்து அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லும் இல்லையா, அதை உணர்த்தக்கூடிய ஒரு மரபுத்தொடர் தான் பதம் பார்த்தல். இப்போ ஒரு மரத்தை வெட்ட போகிறோம்னா என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு அந்த கோடாரியோட பதத்தை கூறு பார்ப்போம் இல்லையா, பதம் எப்படி இருக்குன்னு, பத்தலாம் தீட்டிக்குவோம். அப்போ ஒரு காரியத்தை தொடங்கும் முன் ஆராய்ந்து பார்த்தல் தான் வந்து என்னது, பதம் பார்த்தல். அடுத்து பார்ப்போமா, பதைத்து விழுதல். பதைத்து விழுதல் அப்படின்ற மரபுத்தொடர் எதை உணர்த்து அப்படின்னா, ஆத்திரம் மிகுதி. சரிங்களா? பதைத்து விழுதல் அப்படின்னா ஆத்திரம் மிகுதி, கோபம் வர்றது. அடுத்து பந்தம் பிடித்தல். பந்தம் பிடித்தல் அப்படிங்கிற மரபுத்தொடர் எதை உணர்த்துது அப்படின்னா, தன்னலம் கருதி பிறர் புகழ்ந்து பின்தொடர்ந்து திரிதல். பந்தம் பிடிக்கிறது அப்படின்னா சொல்ல, அந்த தீவெட்டி பிடிச்சி பந்தம் பிடிச்சி அப்படியே போங்க. அதாவது நம்முடைய நலன் கருதி மற்றவரை புகழ்ந்து அவர் பின்னாடியே போகிறது தான் வந்து என்னது, பந்தம் பிடித்தல் அப்படின்ற மரபுத்தொடர் மூலியமாக உணர்த்துறாங்க. அடுத்து பம்பரமாட்டுதல் அப்படிங்கிற மரபுத்தொடர் எதை உணர்த்துது, பம்பரமாட்டுதல்னு அது அலைக்கழித்தல். பம்பரமாக சுற்றுறான்வாங்க இல்லையா, அது என்னது, ஓய்வில்லாமல் வேலை செய்யறதுக்கு வந்து பம்பரமாக சுற்றுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அலைக்கழித்தல், பம்பரமாட்டுதல்னா அலைக்கழித்தல், ட்ரபுள் அப்படின்ற பொருளை பயன்படுத்தக்கூடிய ஒரு மரபுத்தொடர் தான் வந்து என்னது, பம்பரமாட்டுதல். பம்பை அடித்தல். பம்பை அடித்தல் அப்படின்னா இயைபின்று அதிகமாக பேசுதல். சரிங்களா? அதிகமாக பேசுறத வந்து பம்பை அடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இர்ரெலவெண்ட் டாக்ஸ், சம்மந்தம் இல்லாத வார்த்தைகளை தான் வந்து என்னது, பம்பை அடிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இல்லாமல் தொணன்னு பேசுவாங்களா, அதை உணர்த்தக்கூடிய ஒரு மரபுத்தொடர். அடுத்து பாருங்கள், பயங்கொல்லி அப்படின்னா சரியான பயந்தாங்கொல்லி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அச்சம் உள்ளவன். பல்லவி பாடுதல் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் அவன் மக பல்லவியே பாடிட்டு இருக்கான், அவங்க அப்பையும் பல்லவியே பாடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, ஒரு விஷயத்தை வந்து பல்லவி, இப்போ ஒரு பாட்டுன்னா ஒரு பல்லவி சரணம் வரிசையாக வரும், அதவே திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை அடுத்தடுத்து கூடுதல், சொன்னதவே அவங்க பல்லவியே பண்ணால் அவன் மகளை பற்றியே பேசுகிறது, அப்பன் பல்லவி பாடனா அப்பனை பற்றியே சொல்கிறது. சரிங்களா? பல்லவி பாடுதல்னா திரும்ப திரும்ப சொல்கிறது தான் வந்து என்னது, பல்லவி பாடுதல். ஒரு விஷயத்தை வந்து அடுத்தடுத்து கூறுதல். அடுத்து பாருங்கள், அடுத்து மரபுத்தொடர் பாருங்கள், பல் இழித்தல். இந்த பல் அப்படின்னா நமக்கு தெரியும், பல் டீத்து. பல் இழித்தல் என்ன, பல் இழிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் சிரிக்கிறது, கெஞ்சுறது. அது மாதிரி பல் இழித்தல், பல்லு காட்டுதல். சரிங்களா? இது ரெண்டுமே வந்து என்னது, கெஞ்சுதல் சிரித்தல் அப்படின்ற பொருளில் வரும். சரிங்களா? ஏன் வந்து பல்ல இழிக்கிற அப்படின்வாங்க. அடுத்து பல்லை பிடுங்குதல் அப்படின்னா அது பல்லை பிடுங்குறதல் அப்படின்னா, பல்ல பிடுங்கின பாம்பு போல் அமைதியாக இருக்குன்னா அது அவனுடைய வலிமையை, அவனுடைய சக்தியை குறைத்தல் தான் வந்து என்னது,
பல்லை பிடுங்குதல். பல்லை பிடுங்குதல் அப்படின்னது சக்தியை வாங்குதல், சக்தியை குறைத்தல். அடுத்து பழி கிடத்தல். பழி கிடத்தல் அப்படின்ற மரபுத்தொடர் உணர்த்தக்கூடிய பொருள் தன் காரியம் நிறைவேற ஒருவன் வீட்டு வாயிலில் உண்ணாமற் காத்து கிடத்தல் தான் வந்து அவன் வீடே பலியாக கிடக்கான் அப்படின்லாம் சொல்லுவாங்களே, அவன் வீடே கெதியாக கிடக்கான், அவன் வீடே பலியாக கிடக்கான்னு. அப்போ நம்முடைய காரியம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக மற்றவருடைய வீட்டு வாசலையே போயிட்டு சாப்பிடாமல் கொள்ளாமல் அங்கேயே காத்திருக்கிறது தான் வந்து எனது பலி கிடத்தல் அப்படின்ற மரபுத்தொடர் மூலியமாக குறிப்பிடுவாங்க. அடுத்து பழி வாங்குதல். பழி வாங்குதல் என்னது? பழிக்கு பழி, அதாவது தீமைக்கு தீமை செய்தல். அடுத்து பறந்தடித்தல். பறந்தடித்தல் அப்படின்ற மரபுத்தொடர் எதை உணர்த்துது அப்படின்னா கவலையால் துரிதப்படுத்துதல். சரிங்களா? கவலையால் வந்து என்னது? துரிதப்படுத்துதல், அதுதான் வந்து பறந்தடித்தல். கவலையால் உரிதப்படுத்துதல், அதாவது கவலையால் வந்து செய்கிற வேலை செய்யாமல் அங்கிட்டு இங்கிட்டு அப்படியே தடுமாறி பறந்து பண்ணுவாங்களே, அதான். சரிங்களா? அதுதான் வந்து பறந்தடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பறை சாற்றுதல். பறை சாற்றுதல் அப்படிங்கிற மரபுத்தொடர் உணர்த்தக்கூடியது ரகசியத்தை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வெளிப்படுத்தல். ஒரு விஷயத்தை பறைசாட்டிட்டான், வெட்டதாயா சொன்னேன், ஊரே போய் சாட்டிட்டா அப்படின்வாங்க. ஊரே போய் இப்போ பேச்சு வழக்கில் சாட்டிட்டா அப்படின்வாங்க, இல்லைன்னா அது வந்து சாற்றுதல் தான். சரிங்களா? அப்போ ஊர் பூரா ஒரு விஷயத்த சொல்கிறது, அதான் வந்து என்னது? பறை சாட்டுதல். அடுத்து பாருங்கள் பாய்ச்சல் காட்டுதல். பாய்ச்சல் காட்டுதல் அப்படின்னா என்னது? ஏய்த்தல், ஏமாற்றுதல். சரிங்களா? ஏய்த்தல்னா ஏமாற்றுதல், பாய்ச்சல் காட்டுதல். அடுத்து பால் பொழிதல். பால் பொழிது, பாலும் தேனும் பெருகி ஓடிய நாடு தான் ஒரு காலத்தில் இந்தியா. சரிங்களா? அதனால தான் ஐரோப்பியர்லேருந்து அதற்கு முன்னாடி அரேபியர் எல்லாருமே இந்தியாவுக்கு படையெடுத்து வந்தாங்க. சரிங்களா? இந்தியாவை வந்து பாலும் தேனும் பெருகி ஓடக்கூடிய ஒரு நாடாக நினச்சிருப்பாங்க. அதுதான் உண்மையும் கூட. அப்போ பால் பொழிதல் அப்படின்ற மரபுத்தொடர் அது செழிப்பாக இருக்கிறது. சரிங்களா? வெல்த்தி. அடுத்து பால் கிரைத்தல். பால் கிரைத்தல் அப்படிங்கிற மரபுத்தொடர் உணர்த்தக்கூடியது என்னது? வீணான காரியம் செய்தல். பாலா போது, பாலாக இருக்கிறான், பாலாக இறைக்கிறான்னு சொல்லுவோம் இல்லையா? பணத்தை பாலாக இறைக்கிறான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படின்னா அது பணத்தை வீணாக இறைக்கிறது. அப்போ வீணாக காரியம் செய்தல். அடுத்து பிடி கொடுத்தல். அப்படின்னா என்னது? பிடி கொடுத்தல்னா என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தேன், ஆள் பிடி கொடுக்க மாட்டேங்க, நான் வசப்படுதல். சரிங்களா? பேச்சு முதலியவற்றால் அகப்படுதல், இல்லைன்னா வசப்படுதல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அடுத்து பிடுங்கி தின்னுதல். அப்படின்னா அது வருத்துதல். பிடுங்கி திங்கிறான் பாரு அப்படின்னா அது அடுத்தவனை கஷ்டப்பட்டு அவங்கள்ட்ட வந்து பிடுங்கி திங்கிறது. அடுத்து பிணை போதல். அப்படின்னா அது பிணை அப்படின்னாலே என்னது? ஒன்றுக்கொன்று ஒரு பொறுப்பேற்றுக்கிட்டு போகிறது. சரிங்களா? ஒப்புகா, இப்போ நான் உனக்கு காசு தரணும், அதுக்கு பிணையாக ஏதாவது ஒன்று தரணும், அதுதான். அப்போ பிணை போதல் அப்படின்னா என்னது? பொறுப்பேற்று கொள்ளுதல். சரிங்களா? இதுக்கு நான் ஜாமீன் தரேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான். அடுத்து பார்ப்போமா? பித்தலாட்டம். பித்தலாட்டம்னு என்னது? மற்றொன்றை காட்டி வஞ்சிக்கிறது, ஏமாத்துறது தான் வந்து என்னது? பித்தலாட்டம். அடுத்து பீத்து காட்டுதல். பீத்து காட்டுதல் அப்படின்னா அதை விளங்கும்படி தனித்தனியாக எடுத்து காட்டி சொல்கிறது தான் வந்து என்னது? பீத்து காட்டுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பிழைப்பு காட்டுதல் அப்படிங்கிற மரபுத்தொடர் எதை உணர்த்து அப்படின்னா பிழைப்பு காட்டுதல்னா சீவன வழி, அதாவது வாழ்வதற்காக வழி காண்பித்தல். அடுத்து பாருங்கள் பின் காட்டுதல், பின் வாங்குதல், பின்னிடுதல். இந்த 3 மரபுத்தொடர்களுமே உணர்த்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா தோற்று ஓடுதல். சரிங்களா? அடுத்த மரபுத்தொடர் பாருங்கள் பின் செல்லுதல். பின் செல்லுதல் அப்படின்னா கொஞ்சுதல். சரிங்களா? பின் செல்லுதல் அப்படின்னா என்னது? கொஞ்சுதல் அப்படின்ற பொருளை உணர்த்தக்கூடிய ஒரு மரபுத்தொடர். அடுத்து புகுந்து பார்த்தல் அப்படின்னா என்னது? பூந்து உள்ள நல்ல புத்தகத்துக்குள்ளே பூந்து போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, என்னது? ஆழ்ந்து நோக்குதல். புகுந்து பார்த்தல்னா ஆழ்ந்து நோக்குதல். புத்தி படித்தல் அப்படின்னா என்னது? புத்தி படிக்கிறதுனா அறிவு சம்பாதித்தல் அப்படிங்கிற பொருளை உணர்த்தக்கூடிய மரபுத்தொடர் தான் புத்தி படித்தல். அடுத்து புத்தி படிப்பித்தல். அப்போ இது வந்து பிறவினை. சரிங்களா? அப்போ புத்தி படிப்பித்தல்னது சிட்சித்தல், அடுத்தவங்களை வந்து நம்ம கரெக்ட் பண்ணுறது, அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறது. சரிங்களா? அடுத்து புத்தியூட்டுதல் அப்படின்னாலும் வந்து என்னது? அட்வைஸ் பண்ணுறது, அறிவு புகட்டுதல். புது நாணயம் அப்படின்னா புது நாணயம் அப்படின்னானது பழைய வழக்குக்கு மாறுபட்ட வழக்கத்தான் வந்து புது நாணயம்ங்கிறாங்க. பாருங்கள், பழைய வழக்குக்கு மாறுபட்ட வழக்கை வந்து என்னது? புது நாணயம் அப்படின்ற மரபுத்தொடரால் குறிப்பிட்றாங்க. அடுத்து புது பழக்கம். புது பழக்கம் அப்படிங்கிற மரபுத்தொடர் எதை உணர்த்துன்னா இது வரைக்கும் செய்யாத ஒரு பழக்கம், பழக்கம் இல்லாதனுடைய செயலைத்தான் வந்து என்னது? புது பழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து புதுமை காட்டுதல் அப்படிங்கிற மரபுத்தொடர் உணர்த்தக்கூடியது அறியாதது போல் காட்டிக்கொள்தல். புதுமை காட்டுதல் பார்க்குறதே புதுசாக, எதோ பார்க்காத பார்த்த மாதிரி செய்கிறதா வந்து என்னது? புதுமை காட்டுதல். அடுத்து புரட்டி அடித்தல் அப்படிங்கிற மரபுத்தொடர் உணர்த்தக்கூடியது வந்து என்னது? புரட்டி அடித்தல்னால்
உண்மையை மறுத்தல். சரிங்களா, புரட்டி அடித்தல் என்னது, உண்மையை மறுத்து பொய் கூறுவதை உணர்த்தக்கூடிய மரபுத்தோட தான் புரட்டி அடித்தல். அடுத்து பாருங்க, புரட்டுருட்டு. புரட்டுருட்டுனாலே என்னது, தந்திர செயல் தான். அடுத்து புரிமுறுக்குதல். புரிமுறுக்குதல் அப்படின்ற மரபுத்துறை உணர்த்தக்கூடியது கோல் சொல்லுதல். புறச்சுவர் தீட்டுதல். புறச்சுவர் தீட்டுதல் அப்படின்ற மரபுத்துறை எதை உணர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகத்தூய்மை என்று புறத்தில் ஒழுங்கானவர். அதாவது வெளிவேஷம் போடுறாங்க இல்லையா, அவங்க வெளியில் நல்லா மேக்கப் பண்ணிட்டு நம்ம அழகாக போதும், ஆனால் மனசுக்குள்ளே வஞ்ச எண்ணத்தோடு இருப்பாங்கள்ல, அதை சொல்கிறது தான் புறச்சுவர் தீட்டுதல். அதற்கு ஊமையில் இன்னொன்று சொல்லுவாங்க, உட்சுவர் இருக்க புறச்சுவர் பூசுகிறான் அப்படின்வாங்க. அதாவது மனசை சுத்தமாக வச்சுக்கல, ஆனால் வெளியில் நல்லவன் போல் காமிக்கிறான். சரிங்களா, அப்போ புறச்சுவர் தீட்டுதல் அப்படின்னா என்னது, அகத்தூய்மை என்று புறத்தில் ஒழுங்கானவர் போல் காட்டிக்கிறது. அடுத்து பூசி புணர்த்துதல். பூசி புணர்த்துதல் அப்படின்னா என்னது, சந்தனம் பூசி அணிகளை அணிதல். சரிங்களா, பூசி புணர்த்துதல்னால் சந்தனத்தை போட்டு நகைகளை போட்டுக்கிறது. அடுத்து பூசி மெழுகுதல் அப்படின்னா என்னது, குற்றத்தை மறைச்சு பார்க்கறது. அதை தான் வந்து என்னது, பூசி மெழுகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம பயன்படுத்தக்கூடியதான். அடுத்து பாருங்கள், பூசை கொடுத்தல் பூசை போடுதல். வீட்டில் சரியான பூசை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பலமாக அடித்தல். சரிங்களா, பூசை கொடுத்தல் பூசை போடுதல்னால் பலமாக அடித்தல். அடுத்து பாருங்கள், பெயர் போதல் அப்படின்னது, சுத்துப்பட்டிலேயே இவங்க தான் வந்து பெயர் போன ஆட்டக்காரங்க அப்படின்லாம் படத்தில் சொல்லுவாங்க. நல்ல பிரபலமான கலைஞர்கள் அப்படி சொல்லுவாங்களே. அப்போ பெயர் போதல் அப்படின்னது பிரபலமாதல். சரிங்களா, அடுத்து பெயர் எடுத்தல் அப்படின்னா அதுவும் பிரபலமாதல் பிரசித்தமாதல் தான். நல்ல பேர் எடுத்துக்கான ஒரு நல்ல ஒரு கலைஞர் அப்படின்னு பேர் எடுக்கிறது. அடுத்து பேடிசங்காட்டுதல். சரிங்களா, பேடிசங்காட்டுதல் அப்படின்னா மாய்மாலம் செய்தல். அதாவது மாயமாலம் செய்தல். சரிங்களா, ஒற்றுப்பிள்ளை மாயம் அதாவது மாயாஜாலம் செய்கிறாங்களே, அதை சொல்கிறது தான் வந்து பேடிசங்காட்டுதல். அடுத்து பாருங்கள், பேய் கூத்து. பேய் கூத்து அப்படின்னா அது குழப்பத்தை குறிக்கக்கூடிய ஒரு மரபுத்தோடு தான் பேய் கூத்து. அடுத்து பேர் பெறுதல். பேர் வாங்கிறது, பெயர் எடுத்தல், பேர் பெறுதல், இது எல்லாமே என்னது, புகழ் பெறுதல் தான். சரிங்களா, அடுத்து பொங்கி வழிதல் அப்படின்னா அது செல்வம் பெருகுதல். சரிங்களா, செல்வம் பெருகுதலை உணர்த்தக்கூடிய மரபுத்தோடு தான் பொங்கி வழிதல். அடுத்து பொடி வைத்தல் அப்படின்னா அது பேசும்போதே பொடி வச்சு பேசுகிறான் பார் அப்படின்னா அது தந்திரமாக பேசுதல். சரிங்களா, பொடி வைத்தல் அப்படின்னா தந்திரமாக பேசுதல். அடுத்து பொதிய விழ்த்தல் அப்படின்னா அது பொதினா என்னது, மூட்டை. அப்போ பொதிய விழ்த்தல் என்னது, தன்னுடைய வரலாறை பற்றி சும்மா அடித்து பொழக்கிறது. அப்போ தன் வரலாறு விரித்தல் தான் பொதிய விழ்த்தல். அடுத்து பொருட்படுத்துதல் அப்படிங்கிற மரபுத்தோட எதை உணர்த்துது அப்படின்னா, பொருட்படுத்துதல்னா மதித்தல். சரிங்களா, அடுத்து மட்டம் தட்டுதல் அப்படிங்கிற மரபுத்தோட இதே உணர்த்து. மட்டம் தட்டுதல் நமக்கு தெரியும், கருவம் அடக்குதல், மற்றவனுடைய கருவத்தை அடக்கிறது தான் வந்து என்னது, மட்டம் தட்டுதல். அடுத்து மனம் பொங்குதல். மனம் பொங்குதல் அப்படிங்கிற மரபுத்தோட நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சீரி பாய்தலில் பார்த்தோம் இல்லையா, சீரி பொங்குதல். சினம் கொள்ளுதல். அடுத்து மார்பு தட்டுதல், நம்ம பார்த்தோம் இல்லையா, மார்தட்டு. சரிங்களா, குறித்த ஒரு துறையில் தான் மேம்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு மார்பை தட்டி காட்டுறது, அதுதான் வந்து மார்தட்டுதல், பெருமை அடிக்கிறது. சரிங்களா, அடுத்து பாருங்கள், முகம் கடுத்தல். சரிங்களா, முகம் கடுத்தல். இந்த கடுத்தல் கருத்தல் அப்படின்னாலே கோபம். சரிங்களா, முகம் கடுகெடுத்து போச்சு அப்படின்னு சொல்லி, அப்போ முகம் கடுத்தல்னது கோபம் வெறுப்பு அதனுடைய குறியாக முகத்தில் தோன்றக்கூடிய கடுமையை தான் வந்து எனது முகம் கடுத்தல் அப்படின்வாங்க. அடுத்து பாருங்கள், முகம் கருகுதல். முகம் கருகுதல் அப்படின்னா கோபம் முதலியவற்றால் முகம் கருகி போகுது, ஒரு இதாக சுண்டி போகுது இல்லையா, டார்க்காக, அதுதான் வந்து என்னது முகம் கருகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து முகம் கவிழ்தல். முகம் கவிழ்தல் அப்படின்னா நாணம், முகம் தலை கவிழ்தல்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். அப்போ நாணம் முதலியவற்றால் வந்து தலை குனியல் தான் வந்து என்னது முகம் கவிழ்தல் அப்படின்ற பொருள் மூலிமா உணர்த்துறாங்க. அடுத்து முகம் காட்டுதல். தலை காட்டுதல் பார்த்தோம் இல்லையா, அது போல தான் முகம் காட்டுதல். கொஞ்சமாச்சும் வந்து முகத்தை காட்டு அப்படின்னாங்க இல்லையா, காட்சி கொடுத்தல், பிறருக்கு காட்சி கொடுத்தல் தான் வந்து வெளியில் வந்து பார்க்க முடி செய்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து முகம் காட்டுதல். அடுத்து முகம் குறாவுதல். சரிங்களா, முகம் குறாவுதல்னா துன்பத்தால் முகப்பொலிவை இழந்து விடுதலை தான் வந்து முகம் குறாவுதல்வாங்க. இது வந்து ரா. சரிங்களா, இந்த இது வந்து பழைய ஃபாண்ட், இந்த ரா துணைக்கால் இப்போ வந்து மாற்றமாயிருக்கு துணைக்கால். சரிங்களா, அடுத்து முகம் கொடுத்தல் அப்படின்னு என்னது, கொஞ்சமாச்சும் முகம் கொடுத்து பேசு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இன்முகம் காட்டுதல். முகம் கொடுத்து பேசுதல்னா இன்முகம் காட்டுதல். முகம் கோணுதல் அப்படின்னா என்னது, முகத்தில் வந்து வெறுப்பு உருவாக காட்டுறது, வெறுப்பு குறி. முகத்தில் வெறுப்பு குறி காட்டுதல் தான் முகம் கோணுதல்.
அடுத்து பாருங்கள் முகத்தில் அடித்தல். முகத்தில் அடித்தல் அப்படின்னது நேருக்கு நேராக மூஞ்சிக்கு நேராகவே அவங்கள அவமரியாதை செய்கிறது தான் வந்து முகத்தில் அடித்தல் அப்படின்ற மரபுத்துடன் உணர்த்துது. அடுத்து பாருங்கள் முகம் புதைத்தல். முகம் புதைத்தல் அப்படின்னது முகத்தை மூடிக்கொள்வது. சரிங்களா. முகம் வைத்தல் அப்படின்னா முகம் காணல், முகத்தை பார்க்கறது, அதுதான் வந்து முகம் வைத்தல். முகமலர்தல் அப்படின்னது முகப்பொலிவு கொள்ளுதல், சந்தோஷம் அடைகிறத உணர்த்தக்கூடிய ஒரு மரபுத்தொடர். முகம் மலர்தல் அப்படின்னது முகப்பொலிவு கொள்ளுதல். முகமறிதல் அப்படின்னது முகமறிதல்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாதல். அடுத்து முகம் முறித்தல் அப்படின்னது தாட்சணியமின்றி துன்புறுத்தல். முகமுறித்தல்னால் கொஞ்சம் கூட தயவு தாட்சணியம் இல்லாமல் நடந்துக்கிறியா அப்படின்னு சொல்ல முடியாது. தாட்சணியம் இல்லைன்னா கொஞ்சம் கூட ஒரு கருணையே இல்லாமல் சரிங்களா துன்புறுத்துதல். அடுத்து முகம் முறித்தல், இது வந்து வல்லினம் மிகுந்து வந்திருப்ப. முகம் முறித்தல் இது வந்து முகம் முறிதல். முகம் முறிதல்னால் மனம் நோக மாதிரி நடந்துக்கிறது. முகம் முறித்தல் அப்படின்னா வல்லினம் மிகுந்து வந்தால் அது என்னது கருணை இல்லாமல் துன்புறுத்தது. இது ரெண்டையுமே நம்ம ஸ்பெஷலாக கூட பார்த்துக்கலாம். பாருங்கள் வல்லினம் இங்கே மிகுந்து வந்திருக்கு, அழிச்சிட்டு கூட காட்டுறேன். இந்த இதில் முறித்தலில் வல்லினம் மிகுந்து வந்திருக்கு, இங்கே வல்லினம் மிகாமல் வந்திருக்கு. இதை கூட எடுத்து போட்டு இதற்கான பொருளை வந்து நமக்கு கேட்டாலும் கேட்டதான். சரிங்களா. அடுத்து பாருங்கள் முட்டிக்கொள்ளுதல். முட்டிக்கொள்ளுதல் அப்படின்னா என்னது துக்கம் தாங்காமல் போய் செவத்தில் தான் முட்டிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. துக்கம் கோபம் துக்கம் முதலியவற்றால் தலையை மோதிக்கொள்ளுதல். அடுத்து முட்டுக்கட்டைன்னா அது தடை. இவன் தாயா எனக்கு முட்டுக்கட்டையாக இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்களே. முட்டுக்கட்டைனது நமக்கு டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடியது வந்து என்னது சோம்பல். சரிங்களா. சோம்பல் அசால்ட்டு அதை மட்டும் நீக்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொருவரும் வேலை வாங்கலாம். அப்போ முட்டுக்கட்டைன்னு தடையாக இருத்தல். முடைப்படுதல். முடைப்படுதல் அப்படின்ற மரபுத்துறை உணர்த்தக்கூடியது நெருக்கடி உண்டாதல். அடுத்து முயற்கொம்பு அப்படிங்கிற மரபுத்துறை உணர்த்தக்கூடியது. முயலுக்கு கொம்பு இருக்கா? இல்லை. குதிரை கொம்பு அதே போல் தான். அப்போ இல்லாத பொருள். முறுக்கி விடுதல் அப்படின்னா தூண்டி விடுதல். நல்லா முறுக்கி விடுறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. முறுக்கி விடுதல்னா தூண்டி விடுதல். அடுத்து முறைத்து பார்த்தல் அப்படின்னா அது ஏற விழித்து நோக்குதல். கோமா பார்த்தா என்னடா முறைச்சி பார்க்குற அப்படின்னு சண்டைக்கு விடுவாங்க இல்லையா. அப்போ முறைத்து பார்த்தல்னா ஏற விழித்து நோக்குதல். முறைப்படுதல். முறைப்படுதல் அப்படின்னா முறையிடுதல். சரிங்களா. ஒரு விஷயத்தை போய்ட்டு ஒருத்தர்கிட்ட சொல்கிறது, கம்ப்ளைண்ட் பண்ணுதல். முறைப்படுதல். முறைப்படுதல். இதே முறைப்படுத்தல் இத்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல முறைப்படுத்தல் அப்படின்னா அது சீர் செய்தல். சரிங்களா. அந்த பொருளை முறைப்படுத்துகிறோம் இல்லையா, அந்த பொருளை வரும். முறை படுத்தல் அப்படின்னு அது ஒழுங்கு செய்கிறோம் இல்லையா, அந்த பொருளில் வரும். இது முறைப்படுதல். சரிங்களா. அப்போ இது வந்து என்னது ஒருத்தர்கிட்ட போய் முறையிடுறது, கம்ப்ளைண்ட் பண்ணுறது. அடுத்து மூக்கறுத்தல் அப்படின்னா அவமானம் செய்கிறது. இப்போ திருமலை நாயக்கர் காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த திண்டுக்கல் திருச்சி இந்த பகுதியில் வந்து மூக்கறுப்பு போர் அப்படின்னு சொல்லி ஒரு போர் நடந்திருக்கும். அதெல்லாம் முன்னாடி ஹிஸ்ட்ரியில் வந்திருக்கும். அதாவது தோற்ற வீரர்களுடைய மூக்கையும் மேலே தொட்டி அறுத்து விட்ருவாங்க. அப்போ மூக்கறுத்தல் அப்படின்னாலே வந்து என்னது அவமானம் செய்யுது. வா இன்றைக்கி மூக்கு அறுக்கிறேன் பாரு, மூக்கு அடிப்பட்டு போனேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ என்னது அவமானப்பட்டு போகிறது. அப்போ மூக்கறுத்தல் அப்படின்னா என்னது அவமானம் செய்தல். மேற்பூச்சு அப்படின்னா அது சும்மா வெளிவேஷம். மேற்பூச்சுன்னா என்னது வெளிவேஷம். வஞ்சம் தீர்த்தல் அப்படின்னா அது பழிக்கு பழி வாங்கிறது. வயிற்றில் அடித்தல் அப்படின்னா அது ஒருத்தன் பிளக்கக்கூடிய பிழைப்பையே கெடுக்குது, அவனுடைய வாழ்வாதாரத்தையே கெடுக்குது, ஜீவனத்தை கெடுக்குது. ஜீவனம்னா என்னது வாழ்க்கக்கூடிய வாழ்க்கையை கெடுக்கிறது தான் என்னது வயிற்றில் அடித்தல். அடுத்து பாருங்கள் வயிற்றை கட்டுதல். வயிற்றை கட்டுதல் அப்படிங்கிற மரபுத்துறை உணர்த்தக்கூடியது உண்ணாது மிச்சம் எடுத்தல். வாயை கட்டி வயிற்றை கட்டி சேர்த்து வச்சேன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ என்னது வயிற்றை கட்டின்னு என்னது சாப்பிடாமல் கொள்ளாமல் சேர்த்து வைக்கிறது. உண்ணாது மிச்சம் பிடித்தல். வயிற்றை கலக்கல். வயிற்றை கலக்குது, கணக்குக்கு பரீட்சைக்கு போனாலே வயிற்றை கலக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ என்னது பயம் அடைதல், கலக்கம் அடைதல். அடுத்து வயிறு கழுவுதல் அப்படின்னா என்னது ஏதோ இதில் வர்ற சொற்ப வருமானத்தை வச்சு தான் நானும் என் குடும்பமும் வயிற்றை கழுவிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அரும்பாடுபட்டு உணவு தேடி சீவித்தல். சீவித்தல்னால் வாழ்தல். சரிங்களா, ஜீவனம் செய்தல். அப்போ கஷ்டப்பட்டு உணவு தேடி வாழக்கூடியதான் வந்து என்ன சொல்லுவாங்க வயிற்றை கழுவுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வயிறு குளிதல் அப்படின்னா அது திருப்தி அடைதல். என் வயிறே இப்போ தான்ப்பா குளிர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறோம்லே அது. வயிற்றெரிச்சல் அப்படின்னா என்னது பொறாமை கொள்ளுதல். வரம்பு பண்ணுதல். வரம்பு பண்ணுதல்னால் என்னது சரி கட்டுதல். சரிங்களா. அடுத்து வல்லடி வழக்கு. வல்லடி வழக்குன்னா நியாயமின்றி பலத்தை உபயோகிக்கிறத வந்து வல்லடி வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் வலைப்படுதல். வலைப்படுதல் அப்படிங்கிற மரபுத்துறை உணர்த்தக்கூடியது வந்து சூழ்ச்சிக்கு உட்படுதலை தான் வலைப்படுது. போய் வலையில் தானே மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்ல முடியாது. வலையில் மாட்டிக்கிட்டா அப்படின்னு அது சூழ்ச்சியில்
சிக்கிக்கிட்டா அப்படின்ற பொருள். அடுத்து வலை வீசுதல் அப்படின்னா என்னது? வசப்படுத்துறதுக்கு முயற்சி செய்தல். சரிங்களா? வலை வீசுதல்னா பிடிக்கிறதுக்கு முயலுதல். அடுத்து வளையம் போடுதல் அப்படின்னா என்னது? கெட்ட நோக்கத்துடன் ஒருவனை சுற்றி திரிதல். அவனை சுற்று போட்டு சுற்றுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்கெட்சை போட்டு சுற்றுறாங்கன்ட்டு, அது போல தான். அப்போ அதை மாதிரி ஞாபகம் வச்சுங்க. வளையம் போடுதல்னா சுற்று போட்டாங்க. அப்போ கெட்ட நோக்கத்துடன் ஒருவனை சுற்றி திரிதல் தான் வந்து என்னது? வளையம் போடுதல். அடுத்து வாய்க்கொழுப்பு. வாய்க்கொழுப்பு அப்படிங்கிற மரபுத்துறை எதை உணர்த்துது அப்படின்னா அதுக்கு மதியாமல் பேசுகிறது தான் வந்து வாய்க்கொழுப்பு. அடுத்து வாய்க்குளிர பேசுதல் அப்படின்னா என்னது? பயனின்றி இனிமையாக பேசுதல். நல்லா வாய்க்குளிர பேசுறியான் அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்படின்னது அதனால் ஒரு பயனும் இல்லை, ஆனால் இனிமையாக மட்டும் பேசுறது, அதை உணர்த்தக்கூடிய மரபுத்தொடர் தான் வாய்க்குளிர பேசுதல். வாயாடி அப்படின்னா என்னது? வாயாடினது சாதுரியமாக பேசக்கூடியவன், வாய் சாதுரியமாக பேசக்கூடியவனை குறிக்கக்கூடிய மரபுத்தொடர் தான் வாயாடி. அடுத்து வாயில் மண் போடுதல் அப்படின்னா என்னது? என் வாயிலே மண்ணை போட்டாங்கன்னுலாம் சொல்லுவாங்க. அப்போ தீமை விளைவித்தல், ஒருவருக்கு தீமை விளைவித்தல் தான் வாயில் மண் போடுதல் அப்படின்ற மரபுத்தொடர். அடுத்து வாயில் மண் விழுதல் அப்படின்னா அது முற்றும் கெடுதல். தலையில் மண் விழுதல், வாயில் மண் விழுகிறது, இது எல்லாமே வந்து என்னது? முற்றும் கெடுதல் அப்படின்ற பொருளில் வரக்கூடிய மரபுத்தொடர். அடுத்து வாரப்படுதல். வாரப்படுதல் அப்படின்னா உருக்கம் கொள்ளுதல். சரிங்களா? அதாவது கருணை கொள்ளுதல். உருக்கம் கொள்ளுதல்னா அது கருணை கொள்ளுதல். சரிங்களா? மேர்சி, கருணை கொள்ளுதல். அடுத்து வால் முளைத்தல். ரொம்ப வால் முளைச்சிச்சு அப்படின்னு சின்ன பசங்க சொல்லும்ல, என்னது? சேட்டை செய்கிறது. அடுத்து வால் முறுக்குதல் அப்படின்னா என்னது? தூண்டி விடுதல். முறுக்குதல், வால் முறுக்குதல்னால தூண்டி விடுதல் தான். அடுத்து வால் வைத்தல். வால் வைத்தல் அப்படின்னா என்னது? மிகுத்து கூறுதல், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சொல்கிறது தான் வந்து வால் வைத்தல். அடுத்து வாலாட்டுதல் அப்படின்னா அதுக்கு வீண் பெருமை செய்கிறது. வாலாட்டுதுன்னா தேவையெல்லாம் போயிட்டு அங்கே பெருமை பேசி ரொம்ப சீன் போடுறது, அதுதான் வந்து என்னது? வீண் பெருமை காட்டுதல், வாலாட்டுதல். அடுத்து பாருங்கள், விட்டு கொடுத்தல். விட்டு கொடுத்தல்னா இணக்கம் காட்டுதல். விழலுக்கிரைத்தல். விழலுக்கிரைத்த நீர் போல அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். விழலுக்கிரைத்தல் அப்படின்னா அது பயனற்ற முயற்சி. அவ்வளோதான். சரிங்களா? இதோட வந்து நம்ம பயிற்சி தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மரபுத்தொடர்களுமே பார்த்துட்டோம். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 20 பக்கம், 24 பக்கம் இருக்கக்கூடிய மரபுத்தொடர்கள் வந்து நம்ம முழுமையாக பார்த்துட்டோம். அதற்கு முன்னாடியே அயற்சொல் அகராதின்ற ஒரு புத்தகத்தில், மாணவர் அயற்சொல் அகராதிங்கிற புத்தகத்துலேருந்து ஒரு 2 பாகம் மரபுத்தொடர்கள் வந்து போட்டிருப்போம். சரிங்களா? இதை தாண்டி நம்ம மரபுத்தொடர்களுக்கு வேறு என்ன படிக்கணும் அப்படின்னா, மரபுத்தொடர் அகர வரிசை இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு 34 பக்கம் இருக்குது. அதையும் கூட நம்ம அடுத்து நடத்தி கொடுத்துடலாம். இதை படிச்சிட்டாலே உங்களுக்கு மரபுத்தொடர் முடிஞ்சிச்சு. அதே போல் ஓமை தொடருக்கு ஒரு 200 ஊமை தொடர்கள் வந்து போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட நீங்கள் ஓமை தொடர் மரபுத்தொடர்கள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட சிமிலியராகவே தான் இருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக இது 2ல் இருந்தும் கேள்விகள் வந்து கேட்கப்படும். கண்டிப்பாக நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த இதை மட்டும், இந்த அளவுக்குள்ளே இருக்கிறத மட்டும் நீங்கள் படித்தாலே கண்டிப்பாக தேர்வுக்கு போதுமானதாக இருக்கும். இதை தாண்டி வந்து நம்ம பெருசாக போக வேண்டியதுமில்லை. அந்தளவுக்கான அவுட் சோர்ஸ் புக்கு நான் அதிகமாக இல்லை. இந்த புத்தகங்களே வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். சரிங்களா? மீண்டும் வந்து நம்ம அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.